அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி Thursday. எப்போ மாதிரி நிறைய எக்ஸைட்டிங் டெக் நியூஸ் இருக்குது. எல்லாமே பார்த்துடலாம். டெக் நியூஸ் நம்பர் 284ல் இன்றைக்கும் Paytm Contest இருக்குது. தவறாமல் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். இன்னைக்கு முதல்ல பார்க்க போகிற டெக் அப்டேட் ட்விட்டருடைய லேட்டஸ்ட் அப்டேட் லிமிட்டட் ரிப்ளை ஃபீச்சர். இந்த ஃபீச்சர் வந்து 3 மாதம் டெஸ்டிங்க்கு அப்புறம் இப்போ தான் குளோபலாக எல்லா யூசர்ஸ்க்கும் ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. ஆண்ட்ராய்டு மற்றும் iOS எல்லாருக்குமே இந்த அப்டேட் வந்து இன்றைக்கி ரோல் அவுட் ஆகிடுச்சு. ஸோ இந்த லிமிட்டட் ரிப்ளை ஃபீச்சருடைய பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ட்வீட்டுக்கு வந்து இனிமேல் யாரெல்லாம் ரிப்ளை பண்ணால் நீங்களே டிசைட் பண்ணலாம். அதுதான் இந்த ஃபீச்சருடைய பர்பஸ். ஸோ நீங்கள் ட்வீட் பண்ணும்போது வந்து டிஃபால்ட்டாக எவ்ரி1, அதாவது எல்லாருமே ரிப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் டிஃபால்ட் ஆப்ஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் 2 ஆப்ஷன் இருக்கும். அதாவது உங்களை ஃபாலோ பண்ணுறவங்க மட்டும் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணலாம். இல்லைனா வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுறவங்க, அதாவது ஆட் போட்டு யாரெல்லாம் ரிப்ளை பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறீங்களோ நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். ஸோ இந்த 2 ஆப்ஷன் வந்து அடிஷ்னலாக இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான பர்பஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னெசரியாக வந்து ரிப்ளை பண்ணி கான்வர்சேஷன்ஸ் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுற வகையில் வந்து ட்விட்டர் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காங்க. ஸோ ட்விட்டருடைய இந்த லேட்டஸ்ட் ஃபீச்சர் குளோபலாக இப்போ எல்லாருக்குமே அவைலபிளாக இருக்குது. அடுத்த அப்டேட் நம்ம பார்க்க போகிறது ஒரு புது மினி பிசி பற்றி தான். பொதுவாக வந்து பர்சனல் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொன்னாவே வந்து நிறைய இடம் தேவைப்படும். அட்லீஸ்ட் ஒரு டேபிளாவது வேணும் அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் இந்த மினி பிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட பேர் வந்து T98 மினி. இது வந்து நீங்கள் எங்கேனாலும் ஒரு பாக்கெட்டில் போட்டு கூட கேரி பண்ணி போகலாம். இன்னும் சொல்ல போனால் ஒரு 5 ஸ்டிக் அளவுக்கு தான் இதோட சைஸே இருக்கும். ஆனால் இதோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ரேம் வந்து உங்களுக்கு 4GB DDR3 ரேம் கொடுத்துருக்காங்க. 32GB eMMC ஃப்ளாஷ் இன்டர்னல் ஸ்டோரேஜோட. இதோட சிப்செட் வந்து ஆல் வின்னர் H6 சிஸ்டம் ஆன் சிப்பில் தான் இது பவர் பண்ணியிருக்காங்க. அதோட இது 6K ரெசல்யூஷன் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். ஸோ இந்த மினி பிசியை வந்து நீங்கள் எந்த ஸ்க்ரீன்ஸ் கூட வேணால் கனெக்ட் பண்ணுற மாதிரி நிறைய போர்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. அதாவது HDMI போர்ட்டும் இருக்குது, HDM2 போர்ட்டும் இருக்குது. ஸோ நீங்கள் எது கூட வேணாலும் கனெக்ட் பண்ணி இமீடியட்டாக ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ரொம்பவே ஈஸி. அதாவது மினி பிசின்னு சொல்கிறத விட போர்ட்டபிள் பிசி. இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 3000க்கு அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. அடுத்த அப்டேட் ஹுவாவேயுடைய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் பேட்டன்ட் வந்து வெளியாக இருக்குது. இந்த பேட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் ஸ்க்ரீன் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் டெக்னாலஜியோட கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஸ்க்ரீனில் எங்கே நீங்கள் டச் பண்ணாலும் வந்து உங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோன் வந்து அன்லாக் ஆகிற மாதிரி வந்து ஒரு இமேஜ் வந்து இங்கே ரிவீல் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த இமேஜில் ரிவீல் ஆயிருக்க ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாச் பெருசாக இருக்குது. இந்த ஆல் ஸ்க்ரீன் ஃபிங்கர் பிரிண்ட் டெக்னாலஜி வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இன்கார்பரேட் பண்ணுறதுனால வந்து நிறைய விஷயங்கள் வந்து அன்லாக் பண்ணாமலே வந்து ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸும் கொடுக்குறாங்க. குறிப்பாக வந்து மெசேஜஸ்க்கெலாம் வந்து நீங்கள் நோட்டிஃபிகேஷன்லேயே ரிப்ளை பண்ணுற மாதிரி நீங்கள் செட்டிங்ஸ் பண்ணிக்கிற மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ தட் எப்போ பாரு நீங்கள் இதை யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட இந்த பேட்டன்ட் வந்து ஃபைல் பண்ணியிருக்க மாதிரி தெரியுது. ஸோ பார்க்கலாம் எந்த ஸ்மார்ட் ஃபோனில் இது ப்ராக்டிக்கலாக பாசிபிளாக இருக்குன்னு. அடுத்தபடி சாம்சங்குடைய பாப்புலரான M சீரிஸில் சாம்சங் Galaxy M51 எப்போ இந்தியாவில் லான்ச் ஆகும் அப்படின்னு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஃபைனலாக இது சாம்சங் இந்தியாவுடைய ஆஃபிஷியல் சப்போர்ட் பேஜில் லிஸ்ட் ஆயிருக்கு. 2 நாள் முன்னாடி வந்து ரஷ்யன் வெப்சைட்டில் நம்ம பார்த்துருந்தோம் இதோட மாடல் நம்பர் SM-M51-5F. இந்த மாடல் நம்பரோட ரஷ்யன் வெப்சைட்டில் லிஸ்ட் ஆயிருந்தது. இப்போ ஃபைனலாக இந்தியன் பேஜ், அதாவது சாம்சங்குடைய அஃபிஷியல் இந்தியன் பேஜில் இது லிஸ்டிங் ஆயிருக்கு. இங்கே லிஸ்டிங் ஆனதில் எந்த ஸ்பெசிஃபிகேஷனும் ரிவீல் ஆகல. பட் ஏற்கனவே நம்ம பார்த்தது வந்து இது 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இவங்க கொடுக்கலாம். 7000 mAh பேட்டரியோட இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. பட் சில ரூமர்ஸ் வழியாக சாம்சங் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து Snapdragon 765Gல லான்ச் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. அப்சல்யூட்டாக இது ரூமர்ஸ் தான், இன்னும் எந்த கன்ஃபர்மேஷனும் இல்லை. Snapdragon 765Gல இது லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. இன்னும் சொல்லப்போனால் OnePlus Nord டேக் ஆன் பண்ணுறதுக்கு சாம்சங் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து எல்லா ஸ்பெசிஃபிகேஷன், அதாவது கேமரா, டிஸ்பிளே எல்லாமே பெஸ்ட்டாக கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. பட் சாம்சங் அந்த மாதிரி ஸ்னாப்ட்ராகனில் லான்ச் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது டவுட் தான். ஸோ பார்க்கலாம் என்ன ஃபீச்சர்ஸோட சாம்சங் Galaxy M51 இந்தியாவில் லான்ச் ஆகுதுன்னு. அடுத்த அப்டேட் ஃபைனலாக HMD குளோபல் இந்தியாவில் 2 நோக்கியா ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து ஆகஸ்ட்குள்ளே லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ஒன்று வந்து மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்லையும், இன்னொன்று ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ மிட்ரேஞ்ச் செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோக்கியாவுடைய 5.3 இந்தியாவில் லான்ச் ஆகலாம். இது வந்து அப்ராக்சிமேட்டாக 15K கிட்ட இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து Snapdragon 665ல இவங்க
கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இதுக்கு முன்னாடி ரூமர்ஸ் வந்தது. அதோட இதோட மெயின் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 மெகா பிக்சல், ஃப்ரண்ட் கேமரா 8 மெகா பிக்சலோட கூடவே 4000 mAh பேட்டரியோட இது இந்தியாவில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்லை, இது கூடவே ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் நோக்கியா 8.3யும் லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஒன்று ஸ்னாப்ட்ராகன் 765G இல்லைனா வந்து ஸ்னாப்ட்ராகன் 690ல லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ஸோ நோக்கியா தரப்புலேருந்து ஒரு மிட்ரேஞ்ச் செக்மெண்ட் ஸ்மார்ட் ஃபோன், அதுக்கப்புறம் ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் இந்த மாதம் இல்லைனா செப்டம்பருக்குள்ளே நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்த அப்டேட் OnePlus Nord ரீசெண்டாக இந்தியாவில் லான்ச் பண்ண ஒரு பாப்புலரான ஸ்மார்ட் ஃபோன். இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகும்போது 2 கலர்ஸ் கொடுத்துருந்தாங்க, ஆனிக்ஸ் பிளாக் அதுக்கப்புறம் ப்ளூ மார்பிள்னு. இப்போ வந்து 3வது கலர் வேரியண்ட் வந்து அக்டோபரில் இவங்க அனௌன்ஸ் பண்ண போகிறதா தெரியுது, கிரே ஆஷ். இந்த ஆனிக்ஸ் பிளாக்கை விட இந்த கிரே ஆஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா ப்ளூ மார்பிள் ரீசெண்டாக நானே பர்ச்சேஸ் பண்ணேன், இப்போ ப்ரைமரி ஃபோனாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். கூடிய விரைவில் அன்பாக்சிங் நம்ம சேனலில் வரும். ஸோ இந்த ப்ளூ மார்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ளோரசன்ட் கலர் மாதிரி இருக்குது. அப்படி பிடிக்கல அப்படிங்கும்போது வந்து இந்த கிரே ஆஷ் வந்து ரொம்ப நல்ல சாய்ஸாக இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன், அதாவது அந்த கலர் ஆப்ஷன் வந்து அக்டோபரில் இவங்க அனௌன்ஸ் பண்ண போகிறதா தெரியுது. அது மட்டும் இல்லை, OnePlus Nord வந்து ஓப்பன் சேலில் உங்களுக்கு அமேசானுடைய ப்ரைம் டேஸில் அவைலபிளாக இருந்தது. இப்போ இதோட அடுத்த சேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆகஸ்ட் 20th அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் OnePlus Nord பர்ச்சேஸ் பண்ணணும்னா அமேசானில் ஆகஸ்ட் 20th இது அவைலபிளாக இருக்கும். அடுத்த அப்படியே Xiaomi உங்களுடைய 10th anniversary செலிப்ரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Mi 10 Ultra அதுக்கப்புறம் Redmi K30 Ultra லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதோட ஸ்பெசிஃபிகேஷன், ப்ரைசிங் எல்லாமே நம்ம பார்த்துருந்தோம். அது மட்டும் இல்லை, இந்த ஸ்மார்ட் ஃபோன் குளோபலாகவும் லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்தியாவிலும் லான்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்துருந்தோம். ஆனால் இப்போ வந்து ஒரு அஃபிஷியல் மூலியமாக வந்து இவங்க ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க. அதாவது Mi 10 Ultra மற்றும் Redmi K30 Ultra வந்து எக்ஸ்க்ளூசிவாக சைனீஸ், அதாவது ஷாமியுடைய ஹோம் மார்க்கெட்டுக்காக லான்ச் பண்ண ஸ்மார்ட் ஃபோன். இது இந்தியா மட்டும் இல்லை, எங்கேயுமே நாங்கள் லான்ச் பண்ண போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இது ரீபிராண்ட் ஆகியும் லான்ச் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா பொதுவாக வந்து இந்தியாவில் போக்கோ பிராண்டு கீழே வந்து இது ரீபிராண்ட் ஆகி லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ரீபிராண்ட் ஆகியும் வந்து இந்தியாவில் லான்ச் ஆகாது, எஸ்பெஷலி போக்கோ பிராண்டு கீழே லான்ச் ஆகாது அப்படின்னு ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இதை அடுத்து Mi 10 Ultraவாக இருக்கட்டும், Redmi K30 Ultraவாக இருக்கட்டும், இந்தியாவில் இனிமேல் லான்ச் ஆகாது அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாயிருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த ஆனிவர்சரி செலிப்ரேஷனில் Xiaomi வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் எடிஷனும் லான்ச் பண்ணியிருந்தாங்க, Mi Lux டிரான்ஸ்பரண்ட் எடிஷன். ஸோ இந்த டிவி வந்து எக்ஸாக்டாக ஒரு கிளாஸ் மாதிரி தான் இருக்குது, பட் உங்களுக்கு டிவியாக அது இருக்காது. இதோட இமேஜஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இது 55 இன்ச்சில் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.25 லட்சம் இந்தியன் மணி வேல்யூக்கு 5.25 லட்சத்துக்கு இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்த அப்டேட் Realme உடைய என்ட்ரி லெவல் சீரிஸ் C சீரிஸில் 2 ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் ஆக போகுது, C12 C15. இது ரெண்டுமே இந்தியாவில் ஆகஸ்ட் 18 அன்னைக்கு லான்ச் ஆக போகிறதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து உங்களுக்கு என்ட்ரி லெவலாக இருக்கும், இன்னொன்று பட்ஜெட் கேட்டகரியில் இவங்க லான்ச் பண்ணலாம். Realme உடைய C12 C15 ரெண்டுமே உங்களுக்கு MediaTek Helio G35 இவங்க கொடுக்குறாங்க, 6000 mAh பேட்டரியில் லான்ச் பண்ணுறாங்க. பட் இதோட டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா C12 வந்து உங்களுக்கு ட்ரிபிள் கேமராலையும், C15 வந்து குவாட் கேமராலையும் கொடுக்கலாம். அதே வந்து உங்களுக்கு C12 வந்து எந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கிடையாது 6000 mAhக்கு. அதே C15 வந்து உங்களுக்கு 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. ப்ரைஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா C12 வந்து உங்களுக்கு 8000 கிட்டையும், C15 வந்து 10,000 கிட்டையும் இவங்க லான்ச் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் சிமிலர் ஸ்பெசிஃபிகேஷனில் 2 ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் ஏன் லான்ச் பண்ணுறாங்கன்னு தெரியல. மேபி வந்து ஒவ்வொரு 500 ரூபாயிலையும் வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இவங்க லான்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏற்கனவே C11 இருக்குது, அதுக்கப்புறம் C12 C15. ஸோ தட் வந்து பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறவங்களுக்கு வந்து இது கன்வீனியண்ட்டாக இருக்கலாம் அப்படிங்கிறதுனால இவங்க லான்ச் பண்ணலாம். அடுத்த அப்டேட் Itel Vision One இந்தியாவில் அஃபிஷியலாக லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் 3GB RAM 32GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் 6999 லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட ஃபர்ஸ்ட் சேல் 18th ஆகஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா IPS பேனல் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இது யூனிசாக் சிப் செட்டில் கொடுத்துருக்காங்க. டுவல் கேமரா 8 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், ஃப்ரண்ட் கேமரா 5 மெகா பிக்சலோட 4000 mAh பேட்டரி. இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட அஃபோர்டபுள் ப்ரைஸில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் ஆயிடுச்சு. அடுத்த அப்டேட் ஃபைனலாக MIUI 12 அஃபிஷியலாக இந்தியாவில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது வரைக்கும் வந்து பேட்டா டெஸ்டிங் அப்படிங்கிற பேரில் தான் ரோல் அவுட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இதுக்கான கிளியர் ரோட் மேப்பே வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க, எந்தெந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸுக்கு இது ரோல் அவுட் ஆகணும். ஸோ இந்த ரோட் மேப்பில் ஸ்கெடியூல் பண்ணியிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா Mi 10 கொடுத்துருக்காங்க, ரெட்மியுடைய Note 9 மற்றும் Note 9 Pro, Note 8, Note 8 Pro, Note 7, Note 7 Pro இதை வந்து இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த செட் ஆஃப் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு இமீடியட்டாக MIUI 12 அப்டேட் வந்து ரோல் அவுட் ஆகும். ஸோ இந்த MIUI 12 உடைய ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ வெதர் ஆப் இருக்குது, சூப்பர் வால்பேப்பர், டார்க் மோட், மேஜிக் க்ளோன், ஃப்ளோட்டிங் விண்டோஸ், அல்ட்ரா பேட்டரி சேவர் மோட். ஸோ இந்த மாதிரி
மாதிரி வந்து புது புது ஃபீச்சர்ஸ் வந்து இனிமேல் உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அவைலபிளாக இருக்கும் இந்த அப்டேட்டுக்கு அப்புறம். அடுத்த அப்டேட் அண்டர் ஸ்க்ரீன் கேமராஸ் அப்படின்னு சொல்லும்போது 2020 நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் ஆகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். ஏற்கனவே நிறைய பிராண்ட்ஸ் வந்து இதுக்கான ப்ரோட்டோடைப் வந்து ரிவீல் பண்ணியிருந்தாங்க, பேட்டன்ஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ அஃபிஷியலாக ஃபர்ஸ்ட் அண்டர் ஸ்க்ரீன் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ZTE வந்து லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. இதுக்கான அஃபிஷியல் டீசரையும் இவங்க வெளியிட்டிருக்காங்க. பட் இதுக்கான லான்ச் டேட் இவங்க கன்ஃபார்ம் பண்ணல. பட் டீசர் வழியாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் பண்ணலாம். இது ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன், ZTE A20 5G. இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் முதல் அண்டர் ஸ்க்ரீன் கேமராவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு இந்த டீசரை பார்க்கும்போது. அடுத்ததான் இன்னைக்கு Paytm Contestக்கான கேள்வி என்னன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் அண்டர் ஸ்க்ரீன் கேமராவோட லான்ச் ஆக போகிற ஸ்மார்ட் ஃபோனுடைய பேர் என்ன? அதுதான் இன்னைக்கான கேள்வி. திரும்பவும் சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் அண்டர் ஸ்க்ரீன் கேமராவோட லான்ச் ஆக போகிற ஸ்மார்ட் ஃபோனுடைய பேர் என்ன? அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #technicalchennai அதுக்கப்புறம் எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டிருந்த Paytm Contestக்கான கேள்விக்கான பதில் பீப்பிள் கார்டு. நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து சிவராம். கங்க்ராச்சுலேஷன் சிவராம். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க் அனுப்புங்க, உங்களுக்கு Paytm கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் நியூஸ் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் நியூஸ் பார்க்கறதுக்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். இது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.